அதுலேயும் யாரெல்லாம் பெரிய லெவலில் ஜாப் தேடிட்டுருக்கீங்க, அல்லது ஆல்ரெடி கெரியர் உங்களுடைய ப்ரொஃபஷன் உங்களுடைய ஜாபில் நீங்கள் பெரிய லெவலில் ரீச் ஆகணும்னு நினைக்கிறவங்க, அல்லது ப்ரொமோஷன் எதிர்பார்க்குறவங்க, இன்க்ரிமெண்ட் எதிர்பார்க்குறவங்க, போனஸ் அரியர்ஸ் எதிர்பார்க்குறவங்க, அத்தனை பேருக்கும் ஜூன் வரைக்கும் நல்லா இருக்குது ப்ரொஃபஷனில். ஸோ உங்களுடைய ப்ரொஃபஷனில் நீங்கள் எஃபர்ட் எடுத்து பண்ணுங்கள். நீங்கள் உழைக்க உங்களுக்கான பேர் அந்தஸ்து உங்களுக்கு கிடைக்கும். உங்களுக்கான ரெகக்னைஸ் கண்டிப்பாக உங்களுக்கு இருக்குது. இந்த காலங்களில் யாரெல்லாம் ஜூன் ஃபஸ்ட் வீக்குக்குள்ளே காம்படிட்டிவ் எக்ஸாமினேஷன் எழுதியிருக்கீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் சக்ஸஸ் பண்ணுவீங்க. அது இல்லாமல் இன்டர்வியூ அட்டன் பண்ணிங்கன்னா செலக்ட் ஆவீங்க. குறிப்பாக யாரெல்லாம் பெரிய லெவலில் உங்களுக்கு வழக்குகள் இருக்குது, டிஸ்பியூட் இருக்குது, அல்லது லிட்டிகேஷன் இருக்குங்கிறவங்க வழக்குகள் நீங்கள் விடுபடுவதற்கான வாய்ப்பு அல்லது ஜெயிப்பதற்கான சூழ்நிலைகள் இதை எல்லாமே ஜூன் ஃபஸ்ட்டு வரைக்கும் உங்களுக்கு உண்டு. அது மட்டும் இல்லை, ரொம்ப நாளாக லோன் அப்ளை பண்ணி இது வரைக்கும் கிடைக்காதவங்களுக்கு, தள்ளி போனவங்களுக்கு லோன் கண்டிப்பாக கிடைக்கும். அது இல்லாமல் நான் இன்டர்ன்ஷிப் எதிர்பார்க்குறேன், கிடைக்கல, தடையாக இருக்குங்கிறவங்களுக்கு எல்லோருக்கும் ஜூன் ஃபஸ்ட்டு வரைக்கும் இன்டர்ன்ஷிப் கிடைப்பதற்கான வாய்ப்புகள், சக்ஸஸ் என்பது அப்போ தான் உங்களுக்கு பெரிய லெவலில் வர்றதுக்கான வாய்ப்பு. இது எல்லாமே இந்த ஜூன் வரைக்கும் உங்களுக்கு பெருசாக இருக்குது. பட் அதே சமயத்தில் இந்த ஜூன் வரைக்கும் உங்களுடைய ஹெல்த் கண்டிஷன் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். யாருக்கெல்லாம் பெரிய லெவலில் நீரோ ப்ராப்ளம், நெப்ரோ ப்ராப்ளம் இருக்கிறவங்க, குறிப்பாக டயபெட்டிக் இருக்கிறவங்க, ஒபிசிட்டி, தைராய்டு இருக்கிறவங்கெல்லாம் ரொம்ப ரொம்ப உங்களுடைய உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்கணும். இல்லைன்னா நோயுடைய தன்மை அக்ரவேட் ஆகும். பெரிய லெவலில் வைத்திய செலவு பண்ண வேண்டிய காலகட்டங்கள் ஜூன் வரைக்கும் இருக்குது. அதுக்கப்புறம் உங்களுக்கு நோயுடைய தன்மை கொஞ்சம் குறைஞ்சால் கூட உடம்புல நோய் எதிர்ப்பு சக்தி என்பது ரொம்ப ரொம்ப குறைவாக இருப்பதற்கான வாய்ப்பு இருக்குது. எந்த குரு உங்களுக்கு வேலை மற்ற விஷயங்கள் நன்மையை செய்கிறாரோ நல்லா பாருங்கள், அதே குரு தான் உங்களுடைய உடல் ஆரோக்கியத்தில் பெரிய பாதிப்பை செய்வதற்கான வாய்ப்பு. இல்லைன்னா தேவையில்லாத கடனை உங்களுக்கு ஏற்படுத்துவதற்கான சூழ்நிலைகள், அல்லது கணவன் அல்லது மனைவி 2 பேரும் பிரிவதற்கான சுச்சுவேஷன், அல்லது 2 பேரில் யாருக்காவது ஒரு ஆளுக்கு தேவையற்ற வைத்திய செலவுகளை உண்டு பண்ணுவதற்கான வாய்ப்பு இதெல்லாமே செய்கிறார். நான் அதனால தான் முதல்ல சொன்னேன், நன்மையை செய்யக்கூடிய கிரகம் தீமையை செய்யும்னு சொல்லியிருக்கேன். ஸோ இந்த காலகட்டங்களில் உங்களை பொறுத்த வரைக்கும் மணி ரொட்டேஷன் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்குறோம். ஜூன் வரைக்கும் மணி ரொட்டேஷன் நல்லா இருக்குது. கையில் பணம், தனம், பொருள் இருக்கும். யாருடைய பணத்தையாவது நீங்கள் ரொட்டேஷன் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதுக்கு அப்புறமும் உங்களுக்கு பணத்துக்கான பிரச்சனைகள் இல்லை. ஏன்னா ஏற்கனவே குரு பகவான் கேட்ட இடத்துல பணம், கடன் கிடைப்பதற்கான வாய்ப்பே உங்களுக்கு உருவாக்குவார்.